கேக்குதா? குட் கேக்குது. ஈவினிங். கேக்குது. ஓகே. எல்லாருக்குமே வந்து ஜே.கே. ரவுலிங் தெரியும்னு நான் நினைக்கிறேன். தெரியும். அப்படி ஜே.கே. ரவுலிங் தெரியலனா கூட ஹாரி பாட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாரி பாட்டர் கேள்விப்பட்ட எல்லாருக்கும் கண்டிப்பா ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த சீக்குவல் அப்படி வந்து உலக புகழ்பெற்ற ஒரு ரைட்டரை வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. அப்போ வந்து ஆர்ஐபி ஜே.கே. ரோலிங்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்காகவே இருந்துச்சு. அது எதுக்கு அப்படின்னு நான் வந்து போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, இனிஷியலா ஒருவேளை எதுவும் இறந்துட்டாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலா அப்படி நடக்கல. அவங்க வந்து ஒரு ரீசெண்டா ஒரு புக் எழுதியிருந்தாங்க. அந்த புக்ல வந்து டிரான்ஸ்போபியா அப்படின்ற ஒரு ஒரு கொள்கையை வந்து அவங்க பரப்புனதாகவும், அது வந்து எல்லா மக்களும் எதிர்த்து அதுக்கேத்த மாதிரி இவங்க எல்லாரும் வந்து அவங்க வந்து தப்பு பண்ணனால நாம அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்கள வந்து உட்கார வச்சிடலாம், இனிமே வந்து அவங்க இந்த மாதிரி எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்ல நம்மன்னு சொல்ல முடியாது, எல்லாமே எஜுகேட்டட் கண்ட்ரிஸ், அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது எல்லாமே யுனைடெட் கிங்டம் அப்புறம் யூஎஸ்ஏ தான். இங்க இருக்க எஜுகேட்டட் பீப்புளே அவங்கள அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நான் இதை வந்து எப்பவுமே எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டேன். எப்பவுமே வளர்ந்த கண்ட்ரீஸ்ல ஒரு பர்சனல் பீயிங்க்கு இருக்க ஒரு தாட் ப்ராசஸை எல்லாருமே மதிப்பாங்க அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா ஜே.கே. ரவுலிங்கோட இந்த ஒரு புக்கை வந்து இவ்வளோ வந்து ஹார்ஷா எடுத்து விமர்சிச்சது வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, அப்படி என்னதான் இதுல வந்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்றதுக்காக இப்போ நெகட்டிவா நிறைய பேர் எழுதுவாங்க, கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ வந்து பாசிட்டிவா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா எழுதின ஒரு சில ஆர்டிகல்ஸ் படிச்ச போது தெரிஞ்சிச்சு, அவங்க வந்து அதாவது டிரான்ஸ்போபியான்னு சொல்றது ஜெண்டர்ஸை வந்து எதிர்த்து எழுதுற மாதிரி அப்படின்றதுதான் வந்து அவங்க கிரிட்டிக்ஸ் கொடுத்த ஒரே ஒரு ரீசன். ஆனா ஆக்சுவலா அவங்க அப்படி எழுதவே இல்லை அப்படின்றத வந்து தெளிவா தெரிஞ்சு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க படிச்சதை வச்சு சொன்னதை பார்க்கும்போது அவ்வளவு தெளிவா அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த அவங்க அந்த அளவுக்கு வந்து அதாவது ஒரு 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 சீரியல் கில்லர், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜே.கே. ரவுலிங் ஒரு த்ரில்லர் எழுதியிருக்காங்க. அந்த த்ரில்லர்ல ஒரு சீரியல் கில்லர், அந்த சீரியல் கில்லர் என்ன பண்ணுவான்னா ஒரு உமன் ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணிட்டு கொலை பண்ணுவான். இதுதான் வந்து ஒரு மித்தா இருந்திருக்கு. அந்த மித்தையே வந்து அது வந்து தப்பு, அதுல வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தப்பா காமிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கள வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதினது வந்து எனக்கு எப்படி இப்ப தோணுச்சுன்னா, அந்த அம்மா வந்து இனிமே ஒரு புக் எழுதுவாங்க, அந்த புக்கை மட்டும் பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்னு. இந்த உலகத்துல வந்து ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணாலோ ஒருத்தரை வந்து குத்தி காமிச்சாலோ ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. ஆனாலும் நம்ம எல்லாருமே அதை திருப்பி பண்ணுவோம். அந்த ஹேபிட் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது வந்து நம்ம கிட்ட இருந்தா நம்ம அதை விட்டுறணும். இப்போ ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணா அஃபெண்ட் ஆயிட்டே தான் நாம இருப்போமே தவிர அவங்க சைட்ல இருந்து நம்மளால பார்க்கவே முடியாது. மேபி அவங்க வந்து ஒரு அவங்க வந்து ரொம்ப பெருசா யோசிக்கிறவங்க. ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ரைட்டருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் இதுல சொல்லணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த எப்படியும் ஒரு 5 நிமிஷம் யாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் வர வரைக்கும் பொறுமையா இருக்கிறதுக்கு பதிலா ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கலாமே அப்படின்னு தோணுனதுனாலதான் இப்ப சொன்னேன். நீங்களும் இதே மாதிரி ஏதாச்சும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இதுல தெரிஞ்சது எதுவும் இருந்தாலும் சொல்லுங்க. நான் ஜே.கே. ரோலிங்கோட ஒரு பெரிய ஃபேன், ஹாரி பாட்டரோட ஒரு வெறித்தனமான ஃபேன். அண்ட் நிக்கரன் சொன்ன மாதிரி அதே நியூஸை நானும் கேள்விப்பட்டேன். அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அவங்க வந்து எங்கேயாவது தப்பு பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற ஒரு செட் ஆஃப் ட்ரோல்ஸ் பண்ண ஒரு ஒரு இட்ஸ் வெரி ஒரு பேட் திங் தான். ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி எழுதவே இல்லை. நிக்கரன் சொன்ன மாதிரி இட் வாஸ் ஜஸ்ட் a premise where the man is wearing a woman's clothing and is going out and is killing people as a serial killer. அந்த மேனோட ஓரியன்டேஷன் பத்தியும் எதுவும் சொல்லல, சும்மா இது ஒரு பிளாட். இந்த ஒரு பிளாட்டுக்கு ஏன் அவங்க இவ்வளோ பெருசா அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. பிகாஸ் ஆஃப்டர் ஆல் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. அண்ட் கண்டிப்பா அதுல அவங்க எதுவும் டிரான்ஸ்ஜெண்டர் மக்களுக்கு எதிராக எதையும் எழுதியிருக்க மாட்டாங்க. இட் இஸ் ஜஸ்ட் another plot, another story. And
அவங்கள ஏன் இவ்ளோ கீழ்த்தனமா பேசி ரெஸ்ட் இன் பீஸ் ஜேகே ரோலிங் வர அளவுக்கு ஏன் அவங்கள அப்படி இழுத்துட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஐ கெஸ் மேபி தீஸ் பீப்புள் வாண்டட் ஜேகே ரோலிங் டு ஸ்டே இன் ஹர் ஜானர். அவங்க கொடுத்த இடம் வந்து அந்த இமேஜினேஷன், ஃபேண்டசி, ஹாரி பாட்டர், உன்னோட இடம் இதான், நீ இந்த இடத்த தாண்டி இப்படி எல்லாம் பேசினா இப்படிதான் நடக்கும் உனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் தட்ஸ் நாட் ஃபேர் டு ரெஸ்ட்ரிக்ட் சம்ஒன்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். உங்களுக்கு அந்த புக்கு பிடிக்கலையா, நீங்க படிக்காதீங்க. உங்களுக்கு அந்த தீம் பிடிக்கலையா, நீங்க அதை பார்க்காதீங்க. பட் வை டு யூ ஹாவ் டு பேஷ் சம்ஒன் who has after all just told a story? So that's all I wanted to tell. வேற யாராச்சும் டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் யாரும் சொல்றதுன்னா சொல்லுங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து வீக்லி சேலஞ்சுக்குள்ள அஃபிஷியலா என்டர் ஆயிடலாம். சரி, யாருமே வந்து எதுவும் சொல்லாததுனால வீக்லி சேலஞ்சுக்குள்ளே நம்ம போகலாம். கரெக்டாக வந்து இன்னைக்கு 6:30க்கு ஆரம்பிக்க முடியலனாலும் 6:35 அந்த ரேஞ்சில் எப்பவுமே ஆரம்பிச்சிடலாம். இனிமே வந்து வெனஸ்டே மட்டும்தான் நமக்கு வீக்லி சேலஞ்ச் இருக்கும். வெனஸ்டே 6:30 to 7:30. இதை வந்து எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெனஸ்டேனா நம்ம கிளப்புக்கு வந்துருங்க. நவ் ஐ ரெக்வெஸ்ட் டாஸ்க் மாஸ்டர் கவிஸ்ரீ டு ஸ்டார்ட் த வீக்லி சேலஞ்ச். நிக்கரன். ஓகே, நம்ம இப்போ வந்து வீக்லி சேலஞ்சுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்துட்டு we are going to enter into the 7th வீக்லி சேலஞ்ச். ஓகே, இப்போ எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பீங்க. பரவாயில்ல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கலாம் சார் கோச்சோட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, திங்கிங் ஷுட் பிகம் யுவர் கேபிட்டல் அண்ட் assert and not make whatever and whatever may be the ups and downs. ஓகே, நம்ம தாட்ஸ் வந்து எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்தாலும் திங்கிங் வந்து எப்பயுமே வந்து நம்ம ரூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, சரி. இப்போ நம்ம 7th வீக்லி சேலஞ்சுக்குள்ள போகிறனால நமக்கு எல்லாருக்குமே வந்து 7 wonders ஆஃப் தி வேர்ல்ட் தெரியும் இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? ஹலோ, 2 தெரியும், தாஜ்மஹால் அப்புறம் பிரமிட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். ஓகே, வேற யாராவது? கிரேட் வால் ஆஃப் சைனா. ஓகே, வேற? சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். கிரேட் வால் ஆஃப் சைனா, அதுக்கப்புறம் பெட்ரா, அப்புறம் மச்சு பிச்சு, அப்புறம் தாஜ்மஹால், கொலீசியம், அப்புறம் கிரைஸ்ட் ஆஃப் த ரீடம், அப்புறம் வந்து சைக்கன் இட்ஸா. ஓகே, இதுதான் வந்து 7 wonders ஆஃப் தி வேர்ல்ட். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் சாரி நம்ம கிளப்பில் 3 ஃபோரம் இருக்குது. சயின்ஸ் ஃபோரம், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் ரீடர் சர்க்கிள், அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சி ஃபோரம். இப்போது கிளப்புக்கு புதுசாக யாராவது வந்திருக்கீங்களா இன்னைக்கு? எனிஒன்? நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம கடைசியில இதை பத்தி பேசுவோம். ஓகே, இந்த எவாலுவேஷன் மாஸ்டர் அதெல்லாம் அப்படியே அசைன் பண்ணிருங்க. ஓகே. அதே மாதிரி நம்ம கிளப்பில் வந்துட்டு 3 இது இருக்கு. டைம் மாஸ்டர், எவாலுவேஷன் மாஸ்டர், அப்புறம் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங். இது யார் எடுத்துக்கிறீங்க? 3rd இயர்ஸ் யாராவது வாலண்டியர் ஆர் சீனியர்ஸ் யாராவது இருந்தாலும் வரலாம். கேக்குதா? ஹலோ, கேக்குதுங்க. ஓகே, Evaluation. யார் எடுக்கிறா எவாலுவேஷன் மாஸ்டர்? ஹர்னியக்கா. ஹர்னிகா, நீங்க எடுக்கிறீங்களாப்பா? ஹலோ, சரி, வேற யாராவது 3rd இயர்ஸ்ல யாராவது எடுக்கிறீங்களா? அக்ஷயா?
ஓகே. கவி ஹரிணி அக்கா இல்லைன்னா நான் எவாலுவேஷன் மாஸ்டரா இருக்கேன். ஓகே அக்கா ஓகே கிட்ட கிளியர் பண்ணிக்கோ, இல்லைன்னா ஐ வில் பி த எவாலுவேஷன் மாஸ்டர். ஓகே. டைம் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் யார் எடுக்கிறா? ஓகே. எவாலுவேஷன் மாஸ்டர் நிக்கிறேன்னு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேற யாராவது? மைத்லி நீ இருக்கியா? மினிட்ஸ் லிசனிங் மாஸ்டரா கவி? மினிட்ஸ் ஏதோ ஒன்று எது எடுத்துக்கிற? லிசனிங் மாஸ்டர் இருக்கேன். ஓகே. மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் யாராவது ஒருத்தர்? நான் தான் லிசனிங் மாஸ்டராகவே இருந்துக்கிறேன். மினிட்ஸ் நான் போட்டுறேன். புரியல. நான் லிசனிங் மாஸ்டர் இருந்து மினிட்ஸ் போட்டுறேன்னு சொல்றேன். சரி ஓகே. நெக்ஸ்ட் டைம் மாஸ்டர். டைம் மாஸ்டர் நீதான். நானே இருந்துக்கவா? ஹலோ. ஓகே ஓகே ஓகே. சரி நம்ம ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சுளா அவங்க வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் கொடுப்பாங்க. ஹலோ ஹலோ. கேக்குதா? ஹலோ. கேக்குது. ஓகே. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஐ எம் மஞ்சுளா. ஆக்சுவலி நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் நேம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. யாரோட வாழ்க்கையிலும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கிறதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்மளோட எல்லா கஷ்டத்துலையும் சரி, ஹாப்பினஸ்லையும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூடவே தான் இருப்பாங்க. நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணுறதுலையுமே ஒரு பார்ட்டாக இருக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு இருக்கும்போது இந்த நிஜ உலகத்தையும் வந்துட்டு ஏதோ சொர்க்கத்தில் இருக்க மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு நம்மளோட நண்பன் நல்லவனா இருந்தா நம்மளும் நல்லவனா இருக்கலாம். அதுவும் நம்ம நண்பன் கெட்டவனா இருந்தா நம்மளும் கெட்டவனா தான் போயிடுவோம். ஸோ இப்போ வந்துட்டு பல பேரோட வாழ்க்கை வந்துட்டு நல்ல நிலைமைக்கு வந்தது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னால தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம செலிபிரிட்டிஸ் கூட இருப்பாங்க இல்லையா, சூப்பர் ஸ்டார் எஸ்கே சார், அப்புறம் ஹிப்ஹாப் ஆதி சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் ஒரு நல்ல நிலைமைக்கே வந்திருக்காங்க. இப்போ நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, உங்களை சுற்றி வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு 10 15ன்னு சொல்லிட்டு ஒரு கேங்கா கூட ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதுல வந்துட்டு உங்களுக்கு உண்மையா இருக்கிறது 2 3 அவ்வளவுதான் இருப்பாங்க. மீதி எல்லாருமே உங்க கூட சிரிச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போயிட்டு நம்மளை பத்தி வேற மாதிரி கமெண்ட் பண்றதும் இல்ல வேற ஏதோ பேசுறதும் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்துட்டு யார் நல்ல நண்பன் அப்படிங்கறத வந்துட்டு சூஸ் பண்ணி இது பண்ணணும். நம்ம நல்ல நண்பனை சூஸ் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை நல்லதா இருக்கும். கெட்டவனா சூஸ் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப கெட்டு போயிடும். ஸோ ஒரு நல்ல நண்பன் எப்படி இருப்பானா, இப்போ மச்சான் எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அவன் மச்சான் எனக்கும் கஷ்டமா இருக்கு, நம்ம ஹாஸ்டல்ல போட்ட பூரினால என் வயிறோட ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க ஜோக் சொல்லி நம்மளை சிரிக்க வைப்பான் பாத்தீங்களா, அவன் ஒரு உண்மையான நண்பன். சப்போஸ் நாளைக்கு வந்துட்டு நான் வெளில போறேன் நீ வரியான்னு கேட்காம, நாளைக்கு நான் வெளில போறேன் நீ வந்துதான் ஆகணும்னு ஆர்டர் போட்டு நம்மளை கூட்டு போறான் பாத்தீங்களா, அவனும் நல்ல நண்பன் தான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சப்போஸ் வந்துட்டு கெட்டவனா ஒரு தப்பான பர்சனை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை என்னென்னலாம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு குட்டி ஸ்டோரியா வந்துட்டு சொல்றேன். ஓகே, ஒரு வந்துட்டு சாதாரண வில்லேஜ்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல ஒரு பையன் வந்துட்டு பிறந்து வளர்ந்து வரான். அவங்க கிட்ட சாப்பிடறதுக்கு வந்துட்டு பணம் இருந்தாலும் அவங்க பையனை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட சுத்தமா பணம் இல்ல. சரி, நம்ம பையனை படிக்க வச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிடைக்கிற எல்லா வேலையும் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி அவங்க பகல் நைட் எதுவுமே பார்க்காம வேலை நிறைய செஞ்சு காசு சேர்த்து வச்சு அவன் பையனை வந்துட்டு நல்லா படிக்க வைக்கிறாங்க. இப்படி வந்துட்டு அவங்க நிறைய வேலை செஞ்சுட்டே பணம் சேர்த்து வச்சுட்டு இருக்கல, அவங்க பையனை வந்துட்டு ஆனா கவனிக்க முடியல. அவன் படிக்கிறானா, அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கறத அவங்க சுத்தமா கவனிக்க முடியல. ஸோ நம்ம பையனும் படிச்சு ஆகணும், அவன் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஒரு ஸ்கூல் ஹாஸ்டல்ல வந்துட்டு அவனை போய் சேர்த்து விட்டாங்க. அப்ப அந்த பையனுக்கு வயசு 6 தான் ஆகுது. அந்த சின்ன வயசுல வந்துட்டு அம்மா அப்பா விட்டுட்டு அந்த ஹாஸ்டல்ல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறான். நைட்ல வந்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா அவனுக்கு கிடைக்கிறாங்க. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அவன் லைஃப் மூவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸ் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ 16 ஏஜ்ல வந்துட்டு இருக்கு. அந்த பையன் தான் அந்த ஸ்கூலோட டாப்பர்னு கூட சொல்லலாம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா படிச்சுட்டு அவன் பாட்டு அவனோட லைஃப் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு
பையன் ஃபோன் யூஸ் பண்றத வந்துட்டு இவன் வந்துட்டு பாக்குறான். அந்த பையன் பேர் வந்துட்டு மோகன் வச்சுப்பான். சோ ஓகே. அந்த மோகன் வந்துட்டு என்னன்னா ஒரு பையன் யூஸ் பண்ற போனை பார்த்துட்டு நம்ம அந்த போன்ல அப்படி என்னதான் இருக்கு நம்மளும் யூஸ் பண்ணலாமா, அதுல என்ன இருக்கு நம்மளும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவன் என்ன பண்றான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசுறான். போன் இந்த மாதிரி அவன் வச்சிருக்கானா, அது மாதிரி நம்மளும் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஃபோன் தப்புடா, அது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லாம வாங்கலாம் அப்படின்னு டக்குன்னு உடனே வந்துட்டு சொல்லிட்டான். ஸோ அதுக்கு பணம் என்ன பண்றதுன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு அவனுக்கு ஐடியா சொல்றாங்க. ஒரு சில பசங்க எல்லாம் பேக்ல பணம் வச்சிருப்பாங்கடா, அது அவங்களுக்கு தெரியாம நம்ம எடுத்துடலாமா அப்படின்னு வந்துட்டு அவன் சொல்றான். அதெல்லாம் வேணான்னு மோகன் சொல்றான். அப்படி இருந்தாலும் அவன் வந்துட்டு என்னன்னா இல்ல அது பண்ணலாம் விடு, அதெல்லாம் ஒண்ணும் தப்புலாம் இல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு என்னன்னா அவனை தூண்டி விட்டு பணம் எடுக்க வச்சுறாங்க. பணம் எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா அவங்களே வந்துட்டு போன் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு டீச்சர் வந்துட்டு அவன் போன் யூஸ் பண்றதை வந்துட்டு பாத்துட்டாங்க. அவன் போன் யூஸ் பண்றதை பார்த்துட்டு அவனை பிரின்சிபல்கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. பிரின்சிபல் கூப்பிட்டு வந்துட்டு கேக்குறாங்க, இந்த போன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, யார் மூலியமா வந்துச்சு, இதுக்கு காசு எது, அப்படி இப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு அவன்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்துட்டு எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் பிரின்சிபல் வந்துட்டு ரொம்ப மிரட்டுறாரு, இப்போ நீங்க சொல்லலைன்னா உங்களுக்கு வந்து டிசி கொடுத்துருவோம், அவங்க வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணிடுவேன், ஒழுங்கா சொல்லுங்க அப்படி இப்படின்னு நிறைய மிரட்டவும் அவங்க வந்துட்டு சொல்றாங்க, மேம் இவன் தான் எடுத்தான், இவன் தான் பசங்க பேக்ல இருந்து காசு எடுத்து ஃபோன் வாங்கினான், நாங்க வேணான்னு தான் சொன்னோம், பட் அவன் தான் வாங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாட்டி விட்டுறாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, மோகனுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன நம்ம ஃப்ரெண்டே நம்மளை மாட்டி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் பிரின்சிபல் வந்துட்டு அந்த மோகன் வீட்டுக்கு வந்துட்டு மோகனோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணி உங்க பையனை வந்துட்டு கூட்டிட்டு போங்க அப்படி இப்படின்னு நிறைய வந்துட்டு இது பண்றாங்க. அவங்க அம்மா அப்பாவும் வந்துட்டு அவனை போட்டு ரொம்ப அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு அவன் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் அடிக்கும்போது கூட அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை. ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம மாட்டி விட்டாங்களேன்னு நினைச்சு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸே அவனுக்கு வந்துட்டு ரொம்ப அட்வைஸ் பண்றாங்க, இதெல்லாம் தப்பு பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்மலா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு மறுபடியும் அவன்கிட்டே பேசுறாங்க. சாரிடா, எங்க வீட்ல எல்லாம் தெரிஞ்சா என்னை வந்துட்டு கொன்றுவாங்க, பயத்துல தான் நான் வந்து மாட்டி விட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சாரி சாரின்னு எல்லாரும் வந்துட்டு சொல்லவும், சரி நம்ம ஃப்ரெண்டு தானே பண்ணா, சரி அவங்களுக்காக தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அக்செப்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க நார்மல் ரொட்டீன் ஒர்க் வந்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே ஒரு பையன் வந்துட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்றது வந்துட்டு மோகனுக்கு வந்துட்டு தெரிய வருது. என்னடா நீ ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பாச்சே அப்படின்னு மோகன் வந்துட்டு கேக்குறான். இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இத ட்ரக்ஸ் யூஸ் பண்ணோம்னா அப்படியே ஸ்ட்ரெஸ்ல இருந்து அப்படியே வெளில வந்துடலாம், ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம்டா, நீ வேணா யூஸ் பண்ற அப்படி சொல்றான். இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான். நான் உன் ஃப்ரெண்டு தானே, நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா சொல்லிட்டு அவனே வந்துட்டு யூஸ் பண்ண வச்சிடறாங்க. அப்படியே அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அவன் வந்துட்டு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான். ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு ட்ரக்ஸ் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்டே இல்லை, எனக்கு இப்ப ட்ரக்ஸ் வேணும் கொண்டு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை கேட்கறான். சரி வா நம்ம 2 பேருமே போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு போறாங்க. 2 பேரும் போய் ட்ரக்ஸ் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வரும் வழியில வந்துட்டு என்னன்னா போலீஸ் வந்துட்டு பாத்துட்டாங்க. போலீஸ் பார்த்துட்டு என்ன சின்ன வயசுல ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போலீஸ் வந்துட்டு என்னன்னா மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்போ எல்லாரும் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சு உங்க வீட்டுக்கு கால் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்றாரு. இதுல கூட இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டான்னா, சார் எனக்குலாம் எதுவும் தெரியாது, இவன் தான் ரொம்ப ட்ரக்ஸ் யூஸ் பண்ணான், இவன் தான் என்னைய கம்பல் பண்ணி யூஸ் பண்ண வச்சான், எங்க வீட்டுக்குலாம் தெரிஞ்சா எனக்கு கொன்றுவாங்க சார், நான் கிளம்புறேன் சார், இவன் தான் சார் எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு அவனும் மாட்டி விட்டு இவன் எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் மைனன்றனால அவன் வந்துட்டு சிறுவர் சீர்திருத்தப்பள்ளி அந்த இதுல வந்துட்டு சேர்த்து விட்டாங்க அவனை. அங்க இருக்கும்போது அவன் மைண்டுக்குள்ள 2 விஷயம் ஓடிட்டு இருந்தது. ஒண்ணு, நம்ம ஃப்ரெண்டே இப்ப மறுபடியும் நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு நினைச்சு ஒரு கஷ்டமும், அவனால அந்த ட்ரக்ஸ் அடிக்ட் ஆனதுல இருந்து வெளில வரவும் முடியல, எனக்கு ட்ரக்ஸ் வேணும் வேணும்ன்ற ஒரு இதுலயும் வந்துட்டு இருக்கான். கடைசியில என்ன ஆயிடுச்சு, அவன் ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியாம கடைசியில அவன் சூசைட் பண்ணிட்டான். சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனோட வாழ்க்கையே ஒரு தப்பான ஒரு நண்பனை சூஸ் பண்ணனால அவனோட வாழ்க்கையே இப்படி முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம தான் யார் உண்மையானவன் அப்படிங்கறத சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபைண்ட் யுவர் ட்ரூ ஃப்ரெண்ட் அண்ட் லிவ் யுவர் லைஃப் ஹாப்பிலி அன்டில் யுவர் பிரீத் எண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மஞ்சுளா. இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னனால நான் ஒரே ஒரு குட்டி கதை சொல்றேன். ஓகேயா? இப்போ வந்துட்டு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இது வந்து என்னன்னா ஒரு ஏன்ஷியன்ட் டைம் ஸ்டோரி மாதிரி வச்சுக்கலாம், ராஜா காலத்துல வர்ற ஸ்டோரி.
அதுல ஓகே. வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேரும் வந்து திக் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, இவங்க பேர் சொன்னா தான் அவங்கள தெரியும். அவங்க பேர் சொன்னா இவங்கள தெரியும். அந்த மாதிரி ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. ஓகேயா? அப்படி இருக்க ம். இந்த சிச்சுவேஷன்ல ஒரு நாள் வந்துட்டு ஒரு அதுல வந்து ஒருத்தர் வந்து ஃபேமிலி இருக்கும். ஓகே. அவருக்கு வந்து ஒரு சன், அதுக்கப்புறம் ஒரு ஒய்ஃபு, ஒரு டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் ஒருத்தருக்கு. இன்னொருத்தர் வந்துட்டு அன்மேரிட் பர்சன் அந்த மாதிரி. ஓகேயா? இப்போ வந்து ஆ. 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. எங்க போனாலும் ஒரே இதுவா போறது, ஒரே இதுவா வர்றது அந்த மாரி இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு ராஜா காலத்துல ஒரு சொன்ன எல்லைய வந்து மீறி ஏதோ நடந்துட்டாரு. ஓகேயா? அதனால வந்து ஒருத்தருக்கு வந்துட்டு தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்துட்டு அவங்களுக்கு வந்து பனிஷ் பண்ணிடுறாரு. அப்படி சொல்லும்போது அவர் வந்து என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு ஆசை, கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு, அதை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. அவர் வந்து சொல்றாரு, நான் போய் என் ஃபேமிலி ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் வந்து அவர் ஃபேமிலியை போய் பார்க்கல. அவர் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்துட்டு வரும்போது அவர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து என் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோ இனிமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்ததெல்லாம் இவர் சொல்லுவாரு. நடந்ததெல்லாம் சொன்ன உடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ வந்துட்டு அவரு அவரும் வந்து அரண்மனைக்கு போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, ராஜா கிட்ட, இந்த மாதிரி வந்துட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை வந்து எனக்கு கொடுத்துருங்க, அவனுக்கு வந்து ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு சொல்ல, மாத்தி மாத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து ராஜாவே வந்து என்னடா இது இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையே வேண்டாம், 2 பேரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே. அதனால இல்ல இல்ல சும்மா ஒரு கதை. அதாவது ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு இருக்க இடத்துல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஓகே. தேங்க் யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு புக் ரிவ்யூ பை மைத்ரேயி கிருஷ்ணமூர்த்தி. Change Your Destiny. Good evening, everyone. The book that I'm going to be reviewing today is The Power of Your Subconscious Mind, written by Dr. Joseph Murphy. So, in the book, it tells us how we can transform our reality and change our destiny by the application of positive thinking, affirmations, visualizations, and meditations. In the book, it's a self-help book or a personal development book, so it can't be read like a regular story book. It has many tips, tricks, and methods which need to be applied regularly in your day-to-day life if you want to see a change in your life. And the book is divided into many sections which are all related to various parts of our life, such as relationships, health, personal development, well-being, mental health, physical health, business growth, entrepreneurship, etc., etc. And it all deals with how we can eliminate the negativities in every aspect of our life. So, going into the book, it is filled with real life examples, affirmations which can be put to use immediately, as well as the words of the author, where he explains how you can put to use each and every one of those affirmations. And the main point that he wishes to state here is that our subconscious, which is the crux of this book, our subconscious is a supercomputer, and அதுக்கு சரி தப்பு எதுவுமே தெரியாது. It cannot differentiate between right or wrong. It only knows what we input into it. It only reacts to whatever we give as input. So if we give a negative thought as an input, it will react accordingly. If we give a positive thought as an input, it will react accordingly. An example for a negative thought provided as an input would be if we go to a shop and we see uh, a book or a bag or a dress or a pair of shoes that we want to buy, and at that moment we don't have enough money for it. If we look at those shoes and tell, I can never have this because I don't have the money, we are programming our subconscious to never ever allow us to get that those items that we want. And also to a certain degree we are programming our subconscious mind to never ever have that amount of money with us. So it is very crucial that we program our subconscious with positive thoughts and try to eliminate the negative thoughts as much as possible. An example for positive thinking would be if we look at the same
We go to the same shop, we look at the same pair of shoes that we want to buy, and we think, I would love to have this pair of shoes, or I would love to buy this someday. Or you could go one step further and say, I already have everything I need to buy these shoes. And you might wonder how, if thinking like this will get you those shoes, but what you're programming into your subconscious is basically the fact that you want those shoes. So your subconscious will then generate opportunities for you wherein you can either get the money and buy the shoes, or someone gifts it to you, or any other such unexpected event. A story goes in this book that the lady who I was talking about, she went to a shop, she saw a bag and she liked it a lot, she wanted to buy it. So her first immediate thought was, I can't have it. But then she had read this book previously, and she reprogrammed her thinking immediately by saying, I can have it, I will have it, I already have it. And at that moment, she didn't have the money to buy the bag. But as the day went by, she had gone for a farewell party of her friends, and that was a very close friend of hers. And that friend said, since we both of us have been excellent friends for such a long time, I wanted to give you a gift today. And she gives her a gift, which when that lady opens and sees, it is the exact replica of the bag that she wished she could have purchased in the shop that she had visited earlier that day. So these are small instances where the power of positive thinking can shift your reality and change your life. Um, and how can this be applied with us as students is, if whenever we face any challenge in our college life, it could be regarding the completion of an assignment, or the studying for an exam, or the presentation of a topic for a viva, or attending an examination, etc. The way we think about all of these events, the way we program our subconscious to think about all of these events, is how it actually plays out. If we feel scared about any of these events and we think to ourselves that I cannot do any of this, our subconscious will be programmed to think that it can never make it happen. But if we think of it positively, if we have the belief in us that yes, I can do this, if we program our subconscious with such a positive thinking, it will drive us, it will take all of the energy it has at its disposal to give us the result that we desire. A very important point to be noted here is that the core belief that we have about ourselves, which is I can or I can't, I am, I'm not, I am enough, I'm not enough, etc. All of these core beliefs that we have about ourselves, they are the fundamental programming of our subconscious. So if we change that fundamental programming, the rest of the events that happen in our life will automatically turn positive. It'll automatically turn into a positive thing. And one more thing that is there in this book is the time frame. The time frame by which you get whatever you desire. So from what I read, the time frame is, it can be either very long or very short, depending on whether you are ready or not to receive whatever you asked for. So if you have wished to pull weights and your desire is to pull 100 kilos, but at that moment your capacity is only 10 kilos, your desire cannot be fulfilled. But if you work towards that desire, within a few months you will be able to pull those 100 kilos. So basically, reprogramming your subconscious mind reprograms your life. And this book, as I earlier said, it's a personal development book. It's not a story book, so it needs to be studied. And each and every one of the ideas that are provided in this book, they can be applied to any part of your life. The core thing in this book is the belief. It can be the belief you have in yourself, in the universe, in a God, if you believe in God. But that one belief needs to be very strong and very firm, very unshakable. The belief that there is a power inside you, or there is a power above you that will always help you achieve whatever you want. So that ends my book review. Change your Thank you. destiny.
உங்க மேல இருக்கிற பிலீஃப் நீங்க மாத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையே அழகா மாறும். ஸோ தட் இஸ் மை ரிவ்யூ ஆஃப் திஸ் புக், த பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ், பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இதுல நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்சஸ் இருக்கும், நிறைய டிப்ஸ் இருக்கும், அண்ட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் புக் டு ரீட். அமேசான்ல 99 rupees இருக்கு. அண்ட் இஃப் யூ ப்ரிஃபர் அன் ஆடியோ புக், யூடியூப்ல அந்த ஒரு லிங்க் இருக்கு. நான் குரூப்ல அனுப்புறேன் அந்த யூடியூப் லிங்க். தேங்க்யூ. இருக்கும் அண்ட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் புக் டு ரீட். அமேசான்ல 99 rupees இருக்கு. அண்ட் இஃப் யூ ப்ரிஃபர் அன் ஆடியோ புக், யூடியூப்ல அந்த ஒரு லிங்க் இருக்கு. நான் குரூப்ல அனுப்புறேன் அந்த யூடியூப் லிங்க். தேங்க்யூ. லைஃப்ல வந்து மேலே வர முடியும். அதுதான் வந்து மைத்ரி அவங்க படிச்ச புக் மூலியமா சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி பார்க்கலாம். ஓகேயா? யாராவது ஏதாவது டங் ட்விஸ்டர் வாலண்டியரா சொல்ல விரும்புறீங்களா? சரி, நான் சொல்ற டங் ட்விஸ்டர் யாராவது ஃபாலோ பண்ணி சொல்ல முடியுமா? சொல்றீங்களா? சரி, நான் ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே. Can you can a can as a canner can a can? Can you can a can as a canner can a can? Repeated or 3 times, continue. Can you can a can as a can a can a can? Can you can a can as a can a can a can? Can you can a can as a can a can a can? ஓகே, சூப்பர். வேற யாராவது ஏதாவது ட்ரை பண்றீங்களா? அக்ஷயா, கமெண்ட்ல சொல்லாம நேர்ல சொல்லுங்கம்மா. அக்ஷயா. கவி, கேன் யூ கேன் அ கேன் அஸ் இஸ் கேன் கேன் கரெக்டா? இல்ல, கேன் யூ கேன் அ கேன் அஸ் அ கேனர் கேன் அ கேன்? கேன் யூ கேன் அ கேன் அஸ் அஸ் இஸ் அ கேனர் கேனர் கேன் அ கேன்? அ கேன். ஒப்பா, நம்மளால முடியல, சாரி கவி. வேற யாராவது? செகண்ட் இயர்ஸ்ல இருந்து சொல்ல சொல்லு, நல்லா இருக்கும். யாராவது சொல்றீங்களா? ஆமா, லைனா செகண்டரிஸ்லாம் சொல்லுங்கப்பா. சரி, லைனா சொல்லுங்க அப்படியே. ஹன்சிகா, ஸ்டார்ட் ஃப்ரம் ஹன்சிகா. Can you can a can as a canner can? 3 times repeated. Can you can a can as a canner can a can? Can you can a can as a canner can a can? ஓகே, சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் வேற யாராவது? நெக்ஸ்ட் வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டெக்னிக் ட்விஸ்டர் நீங்களே சொல்லலாம். வேற யாராவது? கவி, அப்படியே நீயே கீழே லிஸ்ட் பார்த்து யாராச்சும் கூப்பிடு. அவங்களா ஓகே. வர மாதிரி தெரியல, நம்மளே கூப்பிடலாம் நம்ம செகண்ட் இயர்ஸ்ல. ஓகே, அனிதா. என்ன கவி, நீ சொல்ல ஆரம்பிச்சுட்டு லெஃப்ட் ஆகுறாங்க கவி. ஐயோ, சரி சரி சரி, நான் கூப்பிடல, நீங்களே வாங்க. 42ல இருந்து 39 வந்துருச்சு. சார், நீங்களே யாராவது? ஷிவானி சிங். பேர் கூப்பிடாதம்மா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் செஷன் போயிடலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு டாபிக் டிஸ்கஷன் பை மான்ஷி மித்ரா. மான்ஷி. ஹலோ. ஆ நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது தானே? தெரியும். Okay. So today my topic is India $5 trillion economy. So இந்த டாபிக் பத்தி என்னன்னு பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம $1 trillion எக்கனாமி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் growth வந்து ஜிடிபியில தான் பார்ப்பாங்க. ஜிடிபினா வந்து நம்மளுக்கு தெரியும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது என்னன்னா எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்றேன், இந்த ஒரு கண்ட்ரியோட மொத்த இன்கம் கால்குலேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு மொத்த கண்ட்ரியோட ப்ராஃபிட், இல்லைன்னா அந்த எல்லாரும் ஹோலா கண்ட்ரியில உள்ள எல்லாரும் எவ்வளோ பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்து அரைவ் பண்றது தான் அந்த வேல்யூ தான் ஜிடிபி. ஸோ கண்ட்ரியோட எக்கனாமி எப்போதும் ஜிடிபி வச்சு தான் பார்ப்போம். இட்ஸ் நத்திங் பட் டோட்டல் மானிட்டரி வேல்யூ. ஸோ இந்த ஜிடிபி வேல்யூ இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு கண்ட்ரி ஒரு இயருக்கு $1 trillion வரைக்கும் கொண்டு வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் $1 trillion எக்கனாமி. ஸோ 2017 வரைக்கும் என்னன்னா ஒரு 16 countries இந்த வேல்யூ வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸோ இந்தியா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தெம். அண்ட் இந்தியா வந்து மோஸ்ட்லி இந்த டாப் 10 countries-லயும் இப்போ வந்துடுது. ஸோ இப்போ வேர்ல்டு முழுக்க இருக்க ஒரு ஐடியா என்னன்னா, the bigger the size of economy, more prosperous the country is. அதாவது இவங்க ஜிடிபி வேல்யூ எவ்வளோ ஹையா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கண்ட்ரி வந்து கொஞ்சம் ப்ராஸ்பரஸா நல்ல வெல்த்தியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. இதுதான் இந்த எல்லா எந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து அவங்களுடைய ஜிடிபி ஒரு இயருக்கு $1 trillion மேல கொண்டு வர்றாங்களோ அதெல்லாம் சேர்த்து $1 trillion எக்கனாமிக் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இதை பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து வருஷம் ஒரு அவுட்லுக் கொடுப்பாங்க. எவ்வளோ கண்ட்ரிஸ் எவ்வளோ ஜிடிபி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பார்ப்பாங்க. குவார்டர்லியும் பார்ப்பாங்க, சில டைம் ஹாஃப் இயர்லி இப்படியும் இருக்கும். இது வந்து 2019 உடையது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா இருக்குது இல்லையா, இந்தியாவுடைய ஜிடிபி வேல்யூ வந்து $2.94 trillion. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்டா $21.44 trillion இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் கான்செப்ட்ல இந்தியா $5 trillion எக்கனாமின்னு அது வந்து ஒன்றும் இல்லை. இந்த 2.94ங்கிற வேல்யூ வந்து நம்ம ஒரு 5 இல்ல 5க்கு மேல $1 trillion கொண்டு வரணும் அப்படிங்கிற எய்ம் தான் வந்து இந்தியா $5 trillion எக்கனாமி. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2019ல இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி கொடுத்த ஸ்பீச்ல சொன்னாரு, 2024ல வந்து இந்தியா $5 trillion எக்கனாமியை வந்து ரீச் பண்ணிடும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா நாங்க அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோம். இது அவர் சொன்னதுல இருந்து என்னாச்சுன்னா நிறைய எக்கனாமிஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம பிளாகர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, உண்மையிலே இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா, மோடி கவர்மெண்ட்க்கு அடியில் இருக்கிற எக்கனாமியில இதை நம்ம ரீச் பண்ணிடலாமா அப்படின்னு. அதுதான் நான் இன்னைக்கு என்னோட டாபிக்காவும் சூஸ் பண்ணேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜப்பான் அண்ட் ஜெர்மனி 2 countries இருக்கு பாத்தீங்களா, இது ஆல்மோஸ்ட் எப்பவுமே இந்த சார்ட்ல வந்து ஹையஸ்ட் பொசிஷன்லேயே பிடிச்சிருவாங்க அந்த 2 countryயுமே. இதுல யூஎஸ் கூட என்னன்னா ஒரு எப்படி சொல்ற 5 years பேக் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு 7 to 8% அவங்களுக்கு வந்து இந்த ரேட் டிக்ரீஸ் ஆயிட்டான். அட் த சேம் 1 to 2% டிக்ரீஸ் ஆயிட்டான். அந்த டைம்ல இந்தியாவுக்கு 7 to 8% இன்க்ரீஸ் ஆயிட்டு இந்த growth. அப்படிதான் ஒரு 2008 அப்போ தான் இந்த மாதிரி சார்ட்ல ஒவ்வொரு லெவலா இந்தியா வந்து முன்னாடி பொசிஷனுக்கு வந்துட்டே இருந்தாங்க. அதுவும் வந்து டக்குன்னு ஒரு 50 பொசிஷன்ஸ்க்கு முன்னாடி தாண்டி வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு growth வந்து எந்த கண்ட்ரியாலும் பண்ண முடியல, பட் இந்தியா வந்துட்டு. ஸோ இந்த $5 trillion எக்கனாமி பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிடிபி அண்ட் ஜிடிபி பெர் கேபிட்டா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா 2018 உடைய டேபிள் எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த அவுட்லுக்கு. இதுல வந்து நம்ம ஜிடிபிக்கும் ஜிடிபி பெர் கேபிட்டாக்கும் நம்மளுக்கு ஒரு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஜிடிபி பெர் கேபிட்டா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் ஜிடிபி வேல்யூ இருக்குதுங்களா, அதை அந்த கண்ட்ரியோடைய நேஷனோட பாப்புலேஷனால டிவைட் பண்ணா வர்ற வேல்யூ தான். அது ஓவராலா நம்ம எப்படி பாத்துக்கலாம்னா அந்த நேஷன்ல இருக்கிற ஒரு சராசரி மனிதரோட இன்கம், ப்ராஃபிட், அந்த மாதிரி ஓவராலா வேல்யூ மாதிரி நம்ம வச்சுக்கலாம். That's called GDP per capita. இது எல்லாமே நம்ம இந்த US டாலர்ஸ்ல தான் பார்ப்போம், ஹோல் வேர்ல்டுக்கும் இந்த எக்கனாமி இதெல்லாம் பார்க்கும்போது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 2018ல $2.72 trillion இருந்துச்சு ஜிடிபி. 2.72ல இருந்து நம்ம லாஸ்ட் இயர் 2019ல வந்து 2.94க்கு வந்துட்டோம், ஒரு சின்ன இன்க்ரீஸ் முன்னாடி வந்துட்டோம். இப்போ ஜிடிபி பர் கேபிட்டால இந்தியாவுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா $2015 million இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து இந்தோனேஷியாவோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்தோனேஷியாவுக்கு பாருங்களேன், ஜிடிபி வந்து 1.04 தான் இருக்குது. ஆனா அவங்களுடைய ஜிடிபி பெர் கேபிட்டாவை பாருங்க 3,893 இருக்கு, இந்தியாவோட ஜாஸ்தி. அதான் இப்ப நான் சொன்னோம்ல இந்த டேபிள்ல
இந்தியாவுடைய ஜிடிபி வந்து 5th பிளேஸ்ல இருக்கு, அப்படிதானே? வேர்ல்டு எக்கனாமில வந்து இந்தியா 5th பிளேஸ் இருக்குது. அப்போ நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே வேர்ல்டுல 5th ரிச்சஸ்ட் பீப்புளா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து இந்த சராசரி மனுஷனுடைய தீர்மானிக்கிறது வந்து இந்த ஜிடிபி பெர் கேபிட்டாங்கிற வேல்யூ தான். அதை தான் வந்து ஓவராலா எல்லா மக்களும் எவ்வளவு வெல்த்தியா இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு. ஈவன் தோ நம்மளுடைய ஜிடிபி டபுள் த டைம் ஆஃப் இந்தோனேஷியா இருந்தாலும் நம்மளோட ஜிடிபி பெர் கேபிட்டாவை பாருங்களேன். இந்தோனேஷியா ஹேஸ் டபுள் that of us. So Indonesians are earning more income than us. அண்ட் இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிடிபி இவ்வளவு அதிகமா இருந்தாலும் நமக்கு பெர் கேபிட்டா வந்து எதுக்கு இவ்வளவு கம்மியா இருக்குன்னா, மெயின் ரீசன் இஸ் இந்தியா ஹேஸ் வெரி பிக்கர் பாப்புலேஷன். அதாவது 1.43 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்கும். 1.43 பில்லியன் இந்த வேல்யூ வந்து கொடுக்குற ஆக்சுவலா ஒரு யூஎஸ் அசோசியேஷன் தான். சம்வேர் பிட்வீன் 1.3 to 1.4 பில்லியன் நம்ம இருப்போம் அப்ராக்சிமேட்டா. இந்த பிக் பாப்புலேஷன் தான் இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிக்கு காரணம். நம்மளோட எக்கனாமிக் growth வந்து சடனா பூஸ்ட் பண்ண முடியல, இல்லைன்னா ஒரு நல்ல ரேஞ்சுக்கு நம்ம வர முடியாததுக்கு இந்த மாதிரி ஒரு மேசிவ் பாப்புலேஷன் தான் காரணம். நெக்ஸ்ட் வந்து $5 trillion எக்கனாமி இஸ் நத்திங் பட் அ டார்கெட் ஃபார் அஸ். அதாவது 2024 நம்மளால $5 trillion ஜிடிபியை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இது ஒரு டார்கெட் நமக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சில இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. தட் வாஸ் லைக் ஒரு 13 ஸ்டேட்மெண்ட்ஸ் உடைய அனௌன்ஸ்மெண்டா இருக்கும். அதுல கொஞ்சம் ஈஸியா நம்ம பாக்குற மாதிரி ஒரு 5 திங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டு சப்போர்ட் என்பிஎஃப்சி அண்ட் ஹெச்எஃப்சி. என்பிஎஃப்சி ஹெச்எஃப்சினா ஒன்றும் இல்லை, அங்கதான் வந்து நம்ம ஹோம் ஹவுஸ்க்கு வந்து லோன் வாங்குவோம். தட் இஸ் நான் பேங்கிங் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அண்ட் ஹவுஸ் ஃபைனான்சிங் கம்பெனி. அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் கவர்மெண்ட்ல இருந்து. அவங்களுக்கு ஒரு எவ்வளோ சொன்னாங்க, ஒரு 70,000 crores கிட்ட அதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் செக்டர்ஸா இருக்கட்டும், சின்ன சின்ன ஸ்மால் பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இதை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் சப்போர்ட் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். தென் வந்து பேங்க் ரீகேபிட்டலைசேஷன். ஸோ பேங்க் ரீகேபிட்டலைசேஷன்னா யாருக்காவது தெரியும்ல, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்ல, நேம்லயே இருக்கிறது தான். ஒவ்வொரு பேங்க்கும் வந்து ஒரு கேபிட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த கேபிட்டலாலே ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும் போது, அதாவது இந்த லோன் கொடுக்க முடியல, அந்த மாதிரி கொஞ்சம் எக்கனாமிக்கா அவங்க ரொம்ப சஃபர் ஆகும் போது இன்னும் கொஞ்சம் கேபிட்டல்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ஃபியூஸ் பண்றதுதான் கவர்மெண்ட். சரி, உங்களுக்கு கொஞ்சம் கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணலாம், தென் ரீகேபிட்டலைசேஷன் பண்றதுதான் பேங்க் ரீகேபிட்டலைசேஷன். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த சென்ட்ரல் பிரைவேட் செக்டார்ஸ்ல வந்து அவங்களுக்கு வச்சிருக்கிற டியூஸ்ல வந்து ஒரு 60% கிட்ட நம்ம கிளியர் பண்ணிடலாம். அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டார்கெட் ரீச் பண்றதுக்கு வாட் கேன் வி டூ, நம்ம நார்மல் பீப்புள் ஹோலா நேஷனா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அர்பனைசேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது மித்த கண்ட்ரீஸ்லாம் இருக்குது இல்லையா, டெவலப் கண்ட்ரீஸ், ஜப்பான், சைனா, யூஎஸ், அவங்கெல்லாம் மோஸ்ட்லி அர்பனைசேஷனே முடிச்சிட்டாங்க, எல்லா பார்ட்ஸுமே வெல் டெவலப்டா அந்த மாதிரி. ஆனா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ரீஜன்ஸ் வந்து வில்லேஜஸ், ரூரல் பார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில கேபிட்டல்ஸ் அந்த மாதிரி சிட்டிஸ் மட்டும்தான் அர்பனைஸ்டா இருக்கும். அதாவது டோட்டலா இந்த அர்பனைஸ்டா இருக்கிற ரீஜன்ஸ் இருக்குல்ல, சிட்டிஸ், இந்த சிட்டிஸ்லாம் நம்ம ஜியோகிராபிக்கல் ஏரியாவுக்கு, வேர்ல்ட் ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ்ல ஒரு 5% தான் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஆனா அந்த சிட்டிஸ்ல இருந்து வர ஜிடிபி வந்து மோர் தேன் 60%க்கு வந்து வேர்ல்டு எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அன்ஈவன் டெவலப்மெண்டா இல்லாம எல்லா ரீஜனையும் வந்து அர்பனைஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா நம்மளுடைய ஓவரால் எக்கனாமிக் growth வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து குளோபலைசேஷன்லையும் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்கேல், எக்ஸ்போர்ட் எல்லாமே, ட்ரேட் எல்லாமே சம்பந்தமா பார்த்தா இந்தியா வந்து மோஸ்ட்லி ஓரளவு 2% தான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம மித்த கண்ட்ரீஸ் மாதிரி அதையும் பூஸ்ட் பண்ணோம்னா நம்ம ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ இந்த லாக்டவுன்னால வந்து எல்லாருக்கும் எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகுது. அதனால நம்ம இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியும் இல்லாம கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரியும், பிசினஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரேட்ல வந்து இருக்கிற சிக்கல் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன். இது வந்து விமன் ஈக்வாலிட்டி அதுக்காக அப்படின்னு நடக்கல.
ஏன்னா நம்ம இந்த ஜிடிபி பெர் கேபிட்டா கால்குலேட் பண்ணும்போது எப்படியும் நம்ம ஹோல் பாப்புலேஷன் தானே இன்க்ளூட் பண்றோம். அதுல உமன் வந்துருவாங்கல்ல, அதே மாதிரி எப்படி அவங்க அதை கன்சியூம் பண்றாங்களோ ஜிடிபி ப்ரொடியூஸ் பண்ணும்போது உமனோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ஏன்னா மித்த கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 48% விமன் ஒர்க் பண்ணுவாங்க, மிச்சம் 52% மென் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும். இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹாஃபா ஒரு 25% கிட்ட தான் விமனுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஸோ விமன் எம்ப்ளாய்மெண்ட், விமனுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கணும். அவங்களும் இந்த ஜிடிபி க்ரோத்துக்கு வந்து நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த வாய்ப்பு கொடுத்தா. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட்ஸ் கால்ட் அஸ் தி பேக் போன் ஆஃப் இந்தியா. ரியலி சாரி. அக்ரிகல்ச்சர் இஸ் பேக் போன் ஆஃப் இந்தியா. இப்போ ஒரு 1980s இருந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்லாம் அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருந்துதா வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஜிடிபிக்கு. அங்கிருந்து தான் ஒரு 30% கிட்ட வரும். அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் செக்டார்ல இருந்து வரும். ஆனா போக போக என்னாச்சு அப்படின்னா வந்து ஒரு டிகேட் 2 டிகேடுக்கு அப்புறமா அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருந்து வர்றது கம்மியாகும், நம்ம சர்வீஸ் செக்டார்ல இருந்து அப்படியே கூடிக்கிட்டே போச்சு. இண்டஸ்ட்ரி செக்டார்ல அப்படியே ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தானே ஃபுட் கிராப்ஸ்லாம் வந்து நிறைய இது பண்றாங்க. ஹோல் நேஷனுமே அங்கதான் டிபெண்ட் ஆயிருக்கு. அதை விட ஒரு 75% ஆஃப் பாப்புலேஷன் வந்து அக்ரி டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அக்ரிகல்ச்சர்ல இருந்து நமக்கு ஒரு 25%க்கு மேலேயே வந்து ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வரும். ஸோ அங்க நம்ம ட்ரைனிங் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 1% பீப்புள் தான் 73% ஆஃப் த வெல்த்துக்கு வந்து சொந்தக்காரங்களா இருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து இந்த அன்ஈவன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அன்ஈவன் எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து மெயின் காரணம் இந்த ஜிடிபி பெர் கேபிட்டாலாம். அதாவது இருக்கிறதுல வந்து நிறைய பேர் பில்லியனர்ஸா இருப்பாங்க, மித்தவங்க வந்து பாவர்ட்டி லைன் கிட்ட இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மேசிவ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால நம்மளால ஈவன் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து கொண்டு வர முடியல. ஸோ அடுத்து வந்து இப்போ COVID-19னால இந்த $5 trillion எக்கனாமி ட்ரீமுக்கு என்னென்னலாம் மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இத COVID-19 திடீர்னு வந்துட்டு இல்ல, இதனால இது ட்ரீமாவே இருந்துருமா, இல்லைன்னா இந்த $5 trillion எக்கனாமியை நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ COVID-19 வந்ததுக்கு அப்புறம் இந்த பேண்டமிக்னால என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஆஃபீஸஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து லாக்டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ என்னாச்சு, அங்கேருந்து எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே கம்மியாகி நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க ஜாபை லாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம அன்னைக்கு டிபேட்ல பேசணும் இல்லையா, எந்தெந்த செக்டார்ஸ்லாம் வந்து COVID-19ல வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சிச்சு, எந்தெந்த செக்டார்ஸ்லாம் வந்து லீஸ்ட் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு. அந்த மாதிரி யாராவது ஒரு 2 பேர் சொல்லுங்களேன், எந்த செக்டார்ஸ்க்குலாம் வந்து COVID-19னால கொஞ்சம் நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு. ஹலோ, ஹாஸ்பிட்டல், எக்ஸாக்ட்லி அக்ரிகல்ச்சர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அக்ரிகல்ச்சர் வந்து பட் இந்த கம்யூனிகேஷன் அண்ட் மெடிக்கல் இதை சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதிகமாக ப்ராஃபிட் அடைஞ்சது. ஏன்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதுக்கப்புறம் ஆன்லைன் எஜுகேஷன் இந்த மாதிரி இருக்கிறனால டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் இல்லாமல் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது, ஹெல்த் அண்ட் லைஃப் வெல்ஃபேர் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல எல்லாம் வருது. அதுக்கப்புறம் மெடிக்கல், இந்த மாதிரி இதுதான் கொஞ்சம் ரொம்ப ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பாதிக்கல, ஒரு ஸ்டாண்டர்டா அப்படியே போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஒரு 5% ப்ராஃபிட் அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் செக்டார் இருக்கும் இல்லையா, எக்ஸாம்பிள் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அவங்களுக்குலாம் இந்த லாக்டவுன்னால என்ன ஆச்சுன்னா அந்த லேபர்ஸ்லாம் ஒர்க்கே கிடையாது, சுத்தமா வர வேண்டாம் அந்த மாதிரி இதுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இழப்பு தான், லாஸ். அதே சமயம் இப்போ அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்னால ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றது அந்த மாதிரி இருக்குது இல்லையா, இ-காமர்ஸ், இ-பிஸ்னஸ் இந்த மாதிரி இதுல கூட ஸ்டார்டிங்ல என்ன ஆயிட்டுன்னா இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கிலாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இருந்தானால எங்களுக்கு ஒரு 60% கிட்ட ஆஃபர்ஸ்லாம் வந்து ட்ராப் ஆயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுல அதுக்கப்புறம் வந்து மோஸ்டா அஃபெக்ட் ஆன செக்டார்னா என்னன்னா இது கொஞ்சம் ஈஸிலி கெஸபிள் தான், யாராவது சொல்லுங்களேன்.
டூரிசம், டிரான்ஸ்போர்ட், அதுதான் ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப அடி வாங்கின இண்டஸ்ட்ரின்னு கொஞ்சம் சொல்லலாம். இந்த COVID-19னால அவங்க தான் வந்து கொஞ்சம் நிறைய இதுக்கு முன்னாடி சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த COVID-19 லாக்டவுன்னால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த ட்ரீம் வந்து கொஞ்சம் தள்ளி போடுது அப்படின்னு சொல்றாங்க. 2024 இல்லைனாலும் 2027 நம்ம இதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சில எக்கனாமிஸ்ட் சொல்றாங்க. தட்ஸ் ஆல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சரி ஒரு $5 trillion எக்கனாமி இந்தியா அச்சீவ் பண்ணிட்டு அப்போனா வந்து நம்ம இந்தியா வந்து வெல்த்தியஸ்ட் கண்ட்ரியா இருக்குமா, எல்லாருமே வந்து நல்ல ப்ராஸ்பரஸா இருப்பாங்களா, அப்ப என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்லைட் காமிக்க. அப்போ வந்து நம்மளுடைய ஜிடிபி $5 trillion போனா நம்மளுடைய பாப்புலேஷன் 1.43 பில்லியன் இருக்குது இல்லையா, அதனால நம்மளுடைய ஜிடிபி பெர் கேபிட்டா ஒரு அப்ராக்சிமேட்டா 3600 to 3800 தான் வரும். அப்போ கூட பாருங்களேன், நம்மளுடைய ஜிடிபி பெர் கேபிட்டா வந்து இந்தோனேஷியாவோட ஜிடிபி பெர் கேபிட்டா 2018 விட கம்மியா தான் இருக்குது. இந்தோனேஷியாவுக்கு ஜிடிபி பெர் கேபிட்டா 2018 இருந்ததை விட நமக்கு அப்பவும் கம்மியா தான் இருக்கும். ஸோ எல்லாம் எக்கனாமிக் வந்து growth பூஸ்ட் பண்ணி $5 trillion எக்கனாமி அச்சீவ் பண்ண பிறகும் ஏன் இந்த நிலைமை இருக்குது, அப்போ எந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனல் ஹார்மனி, அதுதான் இந்தியாவுக்கு கொஞ்சம் பேர் வாங்கி கொடுக்கறதும் கூட, அதை இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணணும். இன்னொன்று மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய ஜாப் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணணும். அதான் அன்இவன் டெவலப்மெண்ட்டா இல்லாம எல்லா ரீஜியன்ஸ்லயும் வந்து டெவலப் ஆகி வரணும். ஒரு சராசரி மனுஷன் பார்க்கும் போது ஒரு பில்லியன் மட்டும் வெல்த்தியா இல்லாம எல்லாருமே பாவர்ட்டி லைனுக்கு மேக்சிமம் அபோவா இருந்து எல்லாருமே வெல்த்தியா இருக்கணும். அதுக்கு இன்னொரு இது வந்து யூனிஃபார்ம் எஜுகேஷன், ரைட் டு யூனிஃபார்ம் எஜுகேஷன், எல்லா லெவல்ல இருக்கிற பீப்புளுக்கும் ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் அந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங், எல்லாருக்கும் இந்த விவசாயம் பண்றவங்களுக்கு நல்ல ட்ரைனிங், இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் இருக்கிறவங்க, டெய்லி வேஜஸ் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்குலாம் அவங்க தொழில ட்ரைனிங் கொடுத்தா அவங்களும் முன் வரணும். இந்த மாதிரி ஜாப் நிறைய கிரியேட் பண்ணும் போதுதான் இந்தியா வந்து ஓவராலா ஒரு ஹைலி எக்கனாமிக் growth ரீச் பண்ண கண்ட்ரியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எதுக்கு இந்த எக்கனாமிக் growth அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு உள்ள எக்கனாமிக்லி டெவலப் கண்ட்ரிஸோட ஜிடிபி எல்லாம் சேர்த்துதான் வேர்ல்டுடைய வெல்த்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும். அவங்க தான் வந்து யூஎன்ஓக்கு கான்ட்ரிபியூட் பண்றது, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வேர்ல்டு பேங்க்ல பணம் நிறைய வைக்கிறது, இந்த மாதிரி ஓவராலா ஒரு கம்யூனிட்டியா வேர்ல்டுக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ மன்ஷி, சூப்பர் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இவ்வளவு இன்ஃபர்மேட்டிவாக நான் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கரண்ட்டில் இருக்கோ அதை பற்றி சூப்பராக சொன்னீங்க. சரி, ஓகே, ரொம்ப அறிவு திறமையாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் தான். ஓகே, அதுவும் ரொம்ப அறிவு திறமையாக இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக் மாதிரி நம்ம போகலாம். லெஃப்டாக இருக்கிறது யாருமே ஓகேயா. இப்போ வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு கதை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, எல்லாருமே சேர்ந்து ஃப்ரேம் பண்ணணும். ஓகேயா. ஓகே, நான் இப்போ வந்து என்னன்னா நான் ஒரு கதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல நிப்பாட்டுவேன். ஓகேயா. அதை நீங்கள் வரிசையாக இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா நேம்ஸு, அது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து சொல்லிகிட்டே வரணும். புரிஞ்சுதா? ஹலோ ஹலோ, புரியுதா நான் சொல்கிறது? அக்ஷயா, கவி எனக்கு புரிஞ்சிருச்சு, ஜூனியர்ஸ்க்கு புரிஞ்சிருச்சான்னு கேட்டுக்கோ. யாருக்காவது புரியலையா? ஓகே, புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கதை சொல்ல போகிறோம். யாருமே லெஃப்ட் ஆகக்கூடாது. ஓகேயா. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவேன். அப்படியே வரிசையாக நம்ம நேம் லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ வரிசையாக ஒரு சும்மா ஒரு லைன் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டோரியில் ஆட் ஆன் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சென்டென்ஸ் சொன்னால் போதும். ஓகேயா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து ஒரு இடத்துல நிற்கிறோம். ஒரு இடத்துல ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு இடத்துல நிற்கிறோம். நம்ம வந்துட்டு எந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறோன்னா
ஓப்பன் ஏர்ல ஒரு ட்ரீ கீழே நிற்கிறோம். அங்கே பார்த்தா ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து நம்ம இது ராமர் காலத்தில் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி விளாண்டுட்டு குடிலில் வந்துட்டு குரு கிட்ட வந்து கத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். அங்கே பார்த்தா ஒரு 2-3 பேர் நிற்கிறாங்க. அங்கே வந்து அவங்க குரு வந்து ஒரு வேலை சொல்லியிருக்காங்க, அதை வந்து அவங்க சீடர்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஓகே, அப்படி நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஓகே, இப்போ யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நான் சொன்னேன்ல யாரும் லெஃப்ட் ஆகக்கூடாதுன்னு. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹலோ. ஆக்சுவலா அந்த நேம் ஆர்டரா இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆர்டர்ல இருக்கும், எனக்கு ஒரு ஆர்டர்ல இருக்கும் நினைக்கிறேன். ஆர்டர் சேமா இருக்கும், பட் என்னோட நேம் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அவங்க அந்த பர்சன்ஸோட நேம் மட்டும் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். எங்க வரும்னு தெரியாது. நம்ம நேம் விட்டுருக்கேன். அந்த மீட்டிங் அதர்ஸ் இந்த மீட்டிங் அதுல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? அப்படி பார்த்தா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. கவிஸ்ரீ நீங்க நேம் சொல்லுங்க. போயிட்டே இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். இன்னொரு வீக்லி சேலஞ்சில் கதையும் அது வந்து ஜாம் போர்டு வச்சு பண்ணுவாங்க. அது வந்து கரெக்டா இருக்கும். சரி, ஓகே 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 சரி, நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது இன்னொரு வீக்லி சேலஞ்சை நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பை அஜய் பிரசாந்த். ஹலோ அக்கா, கேட்குதா? கேட்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு ஃபஸ்ட்டு ஃபேக்ட் எப்படின்னா, ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு இருந்தால் அது சில பேருக்கு அந்த விஷயம் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு சில விஷயம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு விஷயம்னா மண் வாசனை. இங்கிலீஷில் அதுக்கு டேம் வந்து பெட்ரிகோர். மண் வாசனை வந்து நம்ம சின்ன வயசுல நினச்சிட்டு இருப்போம், ஏன் மண் வாசனை வருது. மழை பெய்யும் போது மண் வாசனை வரும். ஆனால் மழையில் வந்து என்னன்னா வெறும் வாட்டர் தான், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டருக்கு ஆர்டர் கிடையாது. ஆனால் மழை பெய்யும் போது மண் வாசனை வருது. ஆனால் நம்ம வந்து ஒரு டேப்பை திறந்து விட்டாலோ இல்லை கப்பில் தண்ணி எடுத்து ஊற்றினாலோ மண் வாசனை வராது. அது ஏன்னா ஒரு சிம்பிள் லாஜிக் தான். மண் வாசனை எப்பயும் சம்மர் டேஸில் தான் வரும். சம்மர் டேஸில் பிளான்ட்டுக்கு தண்ணி எப்போயாச்சும் தான் கிடைக்கும். அந்த எப்போயாச்சும் கிடைக்கிற தண்ணியை தனக்கு மட்டும் தான் எடுத்துக்கணும்னு அந்த பிளான்ட் என்ன பண்ணுன்னா ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆயில் வந்து ரூட் வழியாகவும் லீவ்ஸ் வழியாகவும் வந்து பிளான்ட்டை சுற்றி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பிளான்ட்டை சுற்றி ஸ்ப்ரெட் ஆகிறனால அங்கேயாச்சும் விதை புதுசாக முளைக்கிற நிலையில் இருக்கிற விதை வந்து அந்த ஆயில் கவர் பண்ணும். இப்போ தற்செயலாக அந்த பிளான்ட்டுக்கு தண்ணி கிடைச்சா அந்த விதைக்கு வந்து தண்ணி போகாது, மொத்தமாக பிளான்ட்டே எடுத்துக்கும். ப்ளஸ் அந்த சம்மர் டைம்ஸில் பிளான்ட்டுக்கு உதவுற நிறைய பாக்டீரியா இருக்கும். அப்படி ஒரு பாக்டீரியா தான் ஆக்டினோமைசிட்டிஸ் பாக்டீரியா. அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஜியோஸ்மின். இப்போ சம்மர் டைம்ஸில் மழை பெய்யறதுக்கு முன்னாடி தூரல் விழுவும். அந்த தூரல் விழும்பொழுது அந்த மண்ணில் இருக்க தூசி ப்ளஸ் இந்த ஆயில் பார்ட்டிகல்ஸ் ப்ளஸ் ஜியோஸ்பின், இந்த ஆயில் பார்ட்டிகல் ஜியோஸ்பின் ப்ளஸ் ஏர், இது மூணு கலந்து வரதான் பெட்ரிகோர். அதான் மண் வாசனை. இது வந்து நம்ம கப்பில் தண்ணி ஊற்றினா வராது. ஆனால் காலைல கோலம் போடுறதுக்கு முன்னாடி வீடு தண்ணி தெளிப்பாங்க. அந்த தண்ணி தெளிக்கும் போது மண் வாசனை வரும். புரிஞ்சுதாக்கா? ஹலோ. அடுத்து வந்து டேஸ்ட் ஆஃப் மெட்டல்ஸ். எப்படின்னா சின்ன வயசுல எல்லாருக்கும் மெட்டலோட டேஸ்ட்டு பிடிக்கும். ஸ்பூனோட டேஸ்ட், பேட்டரியோட 2 எண்டோட டேஸ்ட்டு, அதே மாதிரி காயினோட டேஸ்ட்டு பிடிச்சனால சின்ன வயசுல நிறைய பேர் காயினை முழுங்கிடுவாங்க. அதே மாதிரி ரேசர் பிளேடையும் முழுங்கிடுவாங்க. இப்போ தற்செயலாக நம்ம ரேசர் பிளேடு முழுங்கினாலும் நம்ம ஸ்டொமக் வந்து அந்த ரேசர் பிளேடை டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஆசிட் இருக்குது. நம்ம ஸ்டொமக்கில் இருக்க HClோட pH வந்து 1.0 to 2.0. இந்த லெவலில் இருக்க pH வந்து அந்த ரேசர் பிளேடை கரைக்கிறதும் போதுமான அளவோட அதிகமாகவே இருக்குது. அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரேசர் பிளேடை முழுங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனார். அங்கே போய் அவர் வயிற்று டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ரேசர் பிளேட் 2 மணி நேரத்துலேயே கரைஞ்சிடுச்சு. அடுத்த ஃபேக்ட் வந்து Y2K பற்றி. Y2K பற்றி யார் எதுவும் தெரியுமா அக்கா? ஹலோ. ஸோ Y2K பற்றி யாருக்கு தெரியுமா? CS ஸ்டூடெண்ட்ஸ், IT ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு ஃபுல்லாக தெரியல, அதனால கேட்குறேன். நான் தப்பாக சொன்னால் கரெக்ட் பண்ணுறேன். யாருக்காவது தெரியுமா? ஐ திங்க் திருநாவுக்கரசனுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரான்சம் வேர்னு போட்டிருக்கான்.
கரெக்டு தான், கொஞ்சம் கிட்டத்தட்ட கரெக்டு தானா? ஹலோ, கேக்குது. நான் ஒயிட்டுக்குனா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 19th செஞ்சுரி எண்டில் தான் கம்ப்யூட்டர் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ கம்ப்யூட்டர் தயாரிக்க ஆரம்பித்தாலும் 1970 1 Jan 1970 அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டரில் டேட்டையும் டேயும் ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ டேட்டையும் டேயும் ஆட் பண்ணுறதுக்கு கோடர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஏஆர் வந்து 1917 இருந்துச்சுன்னா ஃபுல்லாக போடாமல் வெறும் 17 மட்டும் தான் போட்டாங்க. நம்ம டேட்டில் இப்போ 2019னா 19 மட்டும் தான் போடணும், 20 போட மாட்டோம். அதே மாதிரி அவங்களும் போட்டிருக்காங்க. ஏன் போட்டாங்கன்னா அந்த 19 அந்த 2 டிஜிட் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் மணி 2 சேவ் பண்ணிச்சு, இதனால போட்டிருந்தாங்க. இப்படியே 20 டிக்கெட்ஸ் 2 டிக்கெட்ஸ் போது கடைசி டிக்கெட் போன மில்லினியரோட கடைசி டிக்கெட் 1990 என்ட்ரு ஆன பிறகு தான் கோட்டர்ஸ் டவுட் வருது. அதாவது அந்த டிக்கெட் முடியப்ப 1999 to 2000 வரப்போது அந்த கம்ப்யூட்டர் வந்து வெறும் 1999 அடுத்த டிஜிட் எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியல. அது வந்து 2000 கன்சிடர் பண்ணுமா, இல்லை 1900 கன்சிடர் பண்ணுமா, இல்லை 0000 கிரைஸ்டோட பர்த் அந்த டேட்டுக்கு போகுமான்னு டவுட்டாக இருந்துச்சு. இப்படி அந்த கம்ப்யூட்டர் இதே மாதிரி டவுட் பட்டுச்சுன்னா ஒரு சைடு மிஸ் ஆனால் கூட அந்த கம்ப்யூட்டர் டோட்டலாக கிராஷ் ஆகிடும், மேல் ஃபங்க்ஷன் ஆகிடும், அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எரேஸ் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் லெவல் தான். இதோட நிறைய பயந்தாங்க. என்னென்ன பயந்தாங்கன்னா, அந்த நியூ இயர் அன்னைக்கு 1999 to 2000 போகிற அந்த நியூ இயர் அன்னைக்கு ஏரோப்ளைன் அடிச்சா போயிட்டு இருந்துச்சுன்னா அது பாதியிலே கிராஷ் நின்றும், ட்ரெயின்ஸ் போயிட்டு தான் நின்றும், ATM கார்டு கிரெடிட் கார்டு வந்து அந்த 2000 அப்புறம் ஒர்க் ஆகாது, ப்ளஸ் லிஃப்ட் எதுவும் ஒர்க் ஆகுது. இது மாதிரி நிறைய பயந்தாங்க. இதுக்கு பயந்து கம்பெனி ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா 1999 வந்து எல்லா 80% ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்த புதுசாக ஏர் இன்சர்ட் பண்ணாங்க அந்த அவங்க கம்ப்யூட்டரில். ஆனால் 20% என்ன பண்ணாங்கன்னா இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ஸ் வந்து சீப்பான வேலைக்கு வித்துட்டாங்க. ப்ளஸ் அவங்க கம்ப்யூட்டர் இருந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹார்ட் காப்பிக்கு மாற்றினாங்க, சாஃப்ட் காப்பியாக இருந்து ஹார்ட் காப்பியை மாற்றினாங்க. ப்ளஸ் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் டோட்டலாக எரேஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுட்டாங்க. நீங்கள் வந்து இரும்புத்திரை படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து இந்த தூக்கி போட்ட கம்ப்யூட்டர் ப்ளஸ் ஹார்ட் டிஸ்க் வச்சு தான் அர்ஜுன் வந்து பெரிய ஆளானாங்க காட்டியிருப்பாங்க. இது வந்து இதுக்கு ப்ளஸ் மொத்தமாக சேவ் பண்ணிட்டாங்க அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம். பட் யூஎஸ் கவர்மெண்ட் ஐடி கம்பெனி கோடர்ஸ் மொத்தமாக செலவு பண்ண காஸ்ட் எவ்வளோன்னா $100 billion. இது வந்து 2100 billion. இப்போ வந்து ஒரு சின்ன மணியாக இருக்கும். பட் வந்து இந்த $100 billion எதுக்கு செலவு பண்ணாங்கன்னா ஒரு 2 டிஜிட் போகாதது $100 billion செலவு பண்ணாங்க. ப்ளஸ் இது வந்து நம்ம அந்த 2000 நம்ம இருந்திருக்க மாட்டோம். ப்ளஸ் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மில்லினியல் பிளக் வந்து வரப்போகுது. எப்போனா 2038. அதையும் வரப்போகுதுன்னா கம்ப்யூட்டரில் 2 டைப்ஸ் இருக்கும், 32 bit 64 bit 2 இருக்கும். நிறைய பேர் சி ப்ரோக்ராமிங் போட்டிருப்பீங்க. சி ப்ரோக்ராமில் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும். இப்போ இன்டீஜர்ஸ்னா -128 +128 அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி 32 bit கம்ப்யூட்டர்ஸில் ஒரு லிமிட் இருக்குது. 32 bit கம்ப்யூட்டர்ஸ் எவ்வளோ கவுண்ட் பண்ண முடியும்னா 214,74,83,647 இந்த நம்பர் வரைக்கும் தான் கவுண்ட் பண்ண முடியும். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். அதால் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் சேவ் பண்ண முடியும், இவ்வளோ வீடியோஸும் சேவ் பண்ண முடியும், இவ்வளோ பிக்சர்ஸும் சேவ் பண்ண முடியும். ப்ளஸ் இது வந்து இவ்வளோ செகண்ட்ஸாக கவுண்ட் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் 1 Jan 1970 அதுலேருந்து தான் கம்ப்யூட்டர்ஸ்க்கு டேட் அண்ட் டைமு சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த 1 Jan 1970 214,74,83,647 செகண்ட்ஸ் கழிச்சு வர நாள் தான் 19 Jan 2038. ப்ரிசைஸாக சொன்னால் 19 Jan 2038 3 hours 40 minutes 07 GMT. அப்போ வந்து இதே மாதிரி நடக்கும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இருப்போம்னு நினைக்கிறேன், இருந்தால் பார்ப்போம். அடுத்து வந்து நான் ஏன் இருந்தான்னு சொல்கிறேன்னா, அடுத்து எந்த ரீசன் தான் ஏன் இருந்தான்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம மில்கி வே கேலக்சியில் அடுத்த ஃபேக்ட்னா நம்ம மில்கி வே கேலக்சியில் இருக்க மொத்த ஸ்டார்ஸ் விட நம்ம எர்த்தில் உள்ள ட்ரீஸ் வந்து 30 times அதிகம். இப்போ 30 times அதிகமாக இருந்தாலும் இந்த 30 times அதிகமாக அந்த ட்ரீஸை 30% வந்து கடந்த 40 வருஷத்துல ஹியூமன் அடிச்சிட்டோம். எப்படின்னா நம்ம எர்த்து உருவாகி 4.5 billion years ஆச்சு, அதில் ட்ரீஸ் உருவாகி 360 million years ஆச்சு. நம்ம ஹியூமன்ஸ் வந்தது வந்து 6 million years தான். இப்படி 6 million years முன்னாடி வந்த நம்ம இது வரைக்கும் இருந்த ஃபாரஸ்ட்ல 30% கடந்த 40 வருஷத்துல அடிச்சிட்டோம். 40 வருஷம் அடிச்சிட்டோம். அதனால கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னா, இப்போ வந்து எல்லாரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க, கலிஃபோர்னியாவில் ஃபயர் நடந்துட்டு இருக்கு. கலிஃபோர்னியா ஃபயர் வந்து இப்போ இந்த வருஷம் நடக்கல, போன வருஷம் இருந்துச்சு. போன வருஷம் நடந்தப்ப எவ்வளோ அழிச்சிச்சுன்னா 118,000 acres ஃபாரஸ்ட்டை அழிச்சிருச்சு. ஆனால் இந்த வருஷம் எவ்வளோனா 23 lakh acres இது வரைக்கும் அழிச்சிருக்கு. இன்னும் இப்போ எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேற்று லாஸ்ட் வீக் வரைக்கும் 23 lakh acres அழிச்சிருக்கு. இது போன வருஷத்தோட 20 times அதிகம். அதனால கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷனும் ஒன்று இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து எல்லாரும் ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்துருப்போம்.
ஃபைண்டிங் நேமோ படத்துல வந்து டேர்ட்டில்ஸ் வந்து ரொம்ப காலம் வாழணும்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும். இப்படி ரொம்ப டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண டேர்ட்டில்ஸுக்கு கடல்ல எப்படி வழி தெரியும் அப்படின்னா எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அந்த டேர்ட்டில்ஸுக்கு நேவிகேட் பண்ணுது. எப்படின்னா ஒரு இடத்துல அந்த டேர்ட்டில் இருக்குன்னா எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு அந்த டேர்ட்டிலோட மைண்ட்ல சேவ் பண்ணிக்கும். இது இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் போன இடத்தோட கொஞ்சம் கம்மியாகவும் அதிகமாகவும் இருக்கும். இப்படி அது போற இடத்துலலாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து மைண்ட்ல ஒரு மேப் கிரியேட் பண்ணிக்கும். அந்த மேப் கிரியேட் பண்ணி அது வழியாக தான் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த மேப் வழியாக தான் போயிட்டு இருக்கும். அடுத்து ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம ரோட்ல போகும்போது நிறைய பேர் பார்த்துருப்போம், அணில் வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிடும். இந்த ஆக்சிடென்டோட அணில் ஆக்சிடென்ட் ஆகிடும் செத்துரும். இப்படி செத்து போன அணிலோட குட்டிகளை வந்து அந்த கூட்டுக்கு பக்கத்தில் இருக்க அணிலோ இல்லை அதுக்கு தெரிஞ்ச அணிலோ அந்த குட்டிகளை அடாப்ட் பண்ணிக்கணும். ஸ்குரில்ஸ் அடாப்ட் ஆர்ஃபன்ஸ். அடுத்து ஃபேக்ட் வந்து என்னன்னா, தேனியும் கொட்டும் குலவியும் கொட்டும். நம்ம எது கொட்டலாம் வலிக்கும். ஆனால் வந்து ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். தேனி கொட்டினா நம்ம பாடியில் அது இன்ஜெக்ட் பண்ணுறது வந்து ஆசிட், இது குலவி கொட்டுனுச்சுன்னா நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுறது வந்து பேஸ். அடுத்து வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபேக்ட் என்னன்னா, ஒரு எர்த்தில் ரேண்டமாக ஒரு 70 people கேதர் பண்ணாங்கன்னா அதில் அட்லீஸ்ட் அதில் ஏதாச்சும் 2 பேப்பருக்கு ஒரே டேட் ஆஃப் பர்த் இருக்கிற சான்ஸ் வரும். 99.99% வந்து சான்ஸ் இருக்கான். இது வந்து நம்ம ரியாலிட்டிக்கு பார்த்தா நம்புற மாதிரி இருக்காது. பட் வந்து மேத்தமெட்டிக்கலாக ஒரு ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா எர்த்தோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து அப்ராக்சிமேட்லி 7.8 பில்லியன் பீப்புள். இந்த 7.8 பில்லியன் பீப்புளுக்கு இந்த ஃபேக்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து என்னன்னா, நம்ம சம்மர் டேஸில் கூல் ட்ரிங்க்ஸ் நிறைய குடிப்போம். ஏன் கூல் ட்ரிங்க்ஸ் நிறைய குடிப்போம்னு நினச்சி யாராச்சும் கேட்டாங்கன்னா, பாடி ஹாட்டாக இருக்குது அதனால் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு சொல்லுவோம். பட் சயின்ஸ் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோட ஹாட் ட்ரிங்க்ஸ் குடித்தா தான் பாடி ஈஸியாக கூல் ஆகும். ஏன்னா இப்போ வந்து சம்மர் டேஸில் நல்லா வெயிலில் நீங்கள் வந்து ஒரு டீ குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. டீ குடித்தோடனே நம்ம பாடி ஓவராக ஹீட் ஆகும், ஓவராக ஸ்வெட் ஆகும். இந்த ஸ்வெட் ஆகிறது வந்து இந்த ஸ்வெட் வந்து எவாப்ரேட் ஆகிடும். இந்த எவாப்ரேஷன் நடக்கும்போது இந்த ஸ்வெட் வந்து லிக்விட் ஃபார்ம்லேருந்து கேஸ் ஃபார்முக்கு மாறுது. இந்த லிக்விட் ஃபார்ம்லேருந்து கேஸ் ஃபார்மாக மாறதுக்கு அந்த ஸ்வெட்டுக்கு ஹீட் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக இருக்குது. ஹீட் எனர்ஜி வந்து எங்கேருந்து எடுத்துக்குன்னா அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்குது, சரௌண்டிங்ஸ்லேருந்து எடுத்துக்குது, ப்ளஸ் நம்ம பாடியிலேருந்து எடுத்துக்குது. இப்படி பாடியிலேருந்து இந்த மூணுத்துலேயும் அது அதிகபட்சமாக ஹீட் எனர்ஜி எடுக்கிறது நம்ம பாடியிலேருந்து தான். அதுதான் பாடியில் இருக்கிறனால நம்ம பாடியில் இருந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அது எவாப்ரேட் ஆகிடுது, நம்ம பாடியை கூல் ஆகிடுது. இதே ஃபேக்ட் தான் நம்ம வந்து மழை காலத்தில் நமக்கு ரொம்ப வேர்க்கும். ஏன் வேர்க்குன்னு கேட்டால் நம்ம வந்து ஹியூமிடிட்டினால வேர்க்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் இதே ஃபேக்ட் தான் அதுலேயும். மழை காலத்தில் வந்து அதிகமாக வேர்க்காது, வேர்வை வந்துச்சுன்னா வேர்வை நிற்காது. அது ஏன்னா இதே மாதிரி தான் மழை காலத்தில் வேர்வை வந்துச்சுன்னா அதை எவாப்ரேட் ஆகிறதுக்கு ஹீட் வந்து நம்ம பாடியிலும் இல்லை, சுற்றி சரௌண்டிங்லையும் இல்லை. அதனால தான் மழை காலத்தில் வேர்த்தா நிற்காது. ப்ளஸ் வந்து கடைசி ஃபேக்ட்னா பேட்டன்ட். எல்லாருக்கும் பேட்டர்ன்னா என்னன்னு தெரியும். ஒரு புதுசாக யாராச்சும் ஒரு கண்டுபிடிச்சாங்களோ இல்லை டிஸ்கவரி பண்ணாங்களோ இல்லை ஏற்கனவே இருக்க ஒரு திங்ஸோட புதுசாக யூசஸ் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க பேட்டர்ன் வாங்குவாங்க. பேட்டர்ன் வாங்குறது வந்து ஈஸியான வேலை இல்லை. நம்ம ஒரு யூஎஸ்ல ஒரு பேட்டர்ன் வாங்கினோன்னா, நம்ம ஒரு இதை கண்டுபிடிச்சிடணும் போய் பேட்டர்ன் வாங்கினோம்னா, நம்ம ஏற்கனவே அதை கண்டுபிடிச்சிடணும் பல பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, வெயிட்டிங்கில் இருப்பாங்க. நமக்கு அவங்க பேட்டர்ன் கொடுத்துட்டாலுமே என்னோட ரிசர்ச்சை காப்பி அடிச்சுட்டான்னு என் மேலே கேஸ் போடுவாங்க. இதனால ஒரு பேட்டர்ன் கிடைக்கிறது ரொம்ப நாள் ஆகிடும். இப்படி ரொம்ப நாள் ஆனால் கூட உலகத்திலே அதே யூஎஸ் பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்க யாருன்னா தாமஸ் எடிசன் மொத்தம் எவ்வளோ பேட்டர்ன் இருக்குன்னா 1093 பேட்டர்ன் அவர் நேமில் மட்டும் இருக்குது. ஆனால் இவர் 1093 பேட்டர்ன் வாங்கினாலும் தாமஸ் எடிசன் நம்ம சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வருது வந்து பல்பு கண்டுபிடிச்சதான். ஆனால் ஒரு பல்புக்கு முதல்ல பேட்டர்ன் வாங்கினது அவர் தான். ஏன் பேட்டர்ன் அதுக்கு முன்னாடி பல பேர் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் தாமஸ் எடிசன் வந்து இன்வென்டர் அஸ் வெல் அஸ் அ பிஸ்னஸ் மேன். அவருக்கு வந்து அவர் தெரியும் கமர்ஷியலாக இருந்தால் தான் வந்து பேட்டர்ன் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து மக்கள் ரொம்ப ரீச் ஆகும். அதனால அவர் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் பண்ணார், பேட்டர்ன் வாங்கிட்டார். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ அஜய் பிரசாத். ஓகே, we have come to the end of the show மாதிரி we have come to the end of this வந்து வீக்லி சேலஞ்ச். நான் ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இப்போ வந்து என்னன்னா, இந்த ஸ்டோரியில ஒரு அப்பா ஒரு பையன். ஓகே, ஒரு அப்பா வந்துட்டு அவரோட வேலையிலேருந்து ரொம்ப லேட்டாக வந்து வீட்டுக்கு வர்றாரு. அந்த பையன் வந்துட்டு டக்குன்னு வந்து ரொம்ப லொடன்னு பேசிகிட்டே இருக்கான். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாக கேட்குறாரு. பையனும் ரொம்ப கடுப்பாயிட்டு ரூமில் போயிட்டு உட்காந்துறான்.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி எதுக்கு கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இவ்வளோ அவர் வந்து நான் 100 யூரோஸ் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றாரு, அப்போ எனக்கு வந்து ஒரு 50 யூரோஸ் நீங்கள் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உனக்கு எதுக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லை தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அடிக்கடிலாம் கேட்க மாட்டான். ஸோ வந்துட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டாரு. அப்புறம் வந்து அந்த பையன் என்ன பண்றான், அவன் ரூம்ல இருக்க எல்லா காசையும் சேர்த்து ஆக்சுவலா நிறைய காசு வச்சிருந்துருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காசெல்லாம் சேர்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, இதுல 100 யூரோஸ் இருக்கு, நீங்க ஒரு நாள் சம்பாதிக்கிற காசு இருக்கு, நீங்க வேணா ஒரு நாள் வந்து அந்த ஒரு நாள் காசை நான் தர்றேன், நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு. அதுதான் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கிட்ட வந்து காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில மெயின் எய்மா இருக்கக்கூடாது, ஃபேமிலி கூடயும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷன் மாஸ்டர். குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர். இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து 56 கிட்ட வந்து டோட்டலா வந்து வந்துட்டு போயிருக்கீங்க நிறைய பேரு. அது பார்க்கறதுக்கு அது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்க இவ்வளவு போடுற எஃபர்ட்ஸுக்கு அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கக்னேஷன் தான் நான் பாக்குறேன். அதை சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்ல இருந்து என்னோட எவால்வேஷன் சொல்லலாம்னு பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சுளா அவங்க வந்து பேசினாங்க, ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் மாதிரி பேசினாங்க. ஒரு நல்ல ஸ்கூல் ஸ்டோரி. மேபி நாம் எல்லாரும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மாட்டிருக்கலாம், இந்த மாதிரி நமக்கும் நடந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு கூட தோணுச்சு. அவங்களோட மெயின் கண்டென்ட் என்னன்னா, கூடா நட்பு கேடாய் விளையும், அது ரிலேட்டடா அழகா சொல்லி முடிச்சாங்க. டிஸ்டிங் ஸ்டோரி கம் பப்ளிக் ஸ்பீக்கிங் இந்த மாதிரி நாம அதிகமா பார்த்ததில்ல. அது பண்ணதுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் ஃபார் மஞ்சுளா. நெக்ஸ்ட் புக் ரிவ்யூ. அந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் புக்குக்கு வந்து ஒரு பெரிய என்னோட லைஃப்ல ஒரு தனி ஃப்ளாஷ்பேக் இருக்கு. நான் ரொம்ப நெகட்டிவா யோசிப்பேன். ஸோ வந்து எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு 2 புக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு. தமிழ்ல வந்து ரகசியம், அந்த சீக்ரெட் அந்த புக்கும், இன்னொன்று இங்கிலீஷ்ல வந்து பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் புக். இது 2 வாங்கி கொடுத்தாங்க. இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் புக் வந்து எப்படி சொல்லலாம்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க புக்கு ஃபுல்லாக. ஒரு பிகினராக படிக்கிறதுக்கு வந்து அது வந்து ரொம்ப நல்ல புக். ஆனால் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்கும்போது நல்லா தூக்கம் வரும். எனக்கும் அந்த புக்கு படிக்கும்போது தூக்கம் வந்துச்சு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா, இன்ன வரைக்கும் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறது எல்லாமே அந்த புக்கை படித்து அதில் வந்து ஏற்றுக்கிட்டு தான். அதான் அவங்க சொன்ன மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அப்புறம் வந்து எல்லாரும் பாசிட்டிவாக இருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணாங்க. அப்புறம் 2 பாயிண்ட்ஸ் வந்து கடைசியில் வந்து ஹைலைட் பண்ணிட்டு போனாங்க. அந்த கான்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, நம்மளை நம்ம நம்பணும் அப்படின்றதும் ஒரு ஆர்கனைஸ்ட் புக் ரிவ்யூவாக நான் இதை பார்க்குறேன். நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்கஷன். அந்த $5 trillion எக்கனாமி, அதை வந்து பேசுறதுக்கே ஒரு தனி டேலண்ட் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து எடுத்து பேசினது, அதுவும் வந்து இப்போதான் செகண்ட் இயர்ல இந்த அளவுக்கு எக்கனாமிக்கலாக திங்க் பண்ணுற ஒரு பர்சன் நம்ம கிளப்புக்கு கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம். 2024 வந்து 5 trillion அப்படின்னு பேசிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக 5 trillion விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அந்த டைம்ல வந்து நமக்கு வேர்ல்டோட கம்பீட் பண்ண முடியுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் வந்து ஹவு டு ரீச் த டார்கெட். அப்புறம் 73% வந்து அந்த 1% அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எதை சொல்லுதுன்னா, இங்கே வந்து இந்தியாவில் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து சரியா இல்லை அப்படிங்கிறத எடுத்து காமிக்குது. அப்புறம் வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் செஷன் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ வந்து அழகாக பிபிடிலாம் போட்டு பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ ரியலி அப்ரிஷியேட் த எஃபர்ட்ஸ் ஆஃப் மான்சி மித்ரா. நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி டாபிக் டிஸ்கஷன் எல்லாரும் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ். அஜய் பிரசாத் வந்து ரொம்பவுமே எப்பவுமே எனர்ஜெட்டிக்கான பையன். இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே மண் வாசனை, பேட்ரி டெஸ்ட்டு, 90s கிட்ஸ்க்கு இருக்க ட்ரைட்ஸ் எல்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. Y2K எல்லாம் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்புறம் வந்து லார்ஜ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா, அது அந்த மாதிரி ஒர்க் பண்ணாம ரொம்ப நல்லா பண்ணேன் அஜய் பிரசாத். அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் மேலே எப்போவுமே வந்து கவிஸ்ரீ வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன். எல்லா இடத்துலையுமே வந்து கரெக்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து திணிக்காமலும், நான் வந்து நிறைய இடத்துல நடுவில் அவங்கள
இன்டரப்ட் பண்ணிட்டாங்க, டைம் இல்லை அதனால கம்மியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணது வந்து ரொம்ப அதிகம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு இன்னைக்கு டைமுக்காக டக்குன்னு முடிச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மற்றபடி வழக்கம் போல எல்லாருமே வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வீக்லி சேலஞ்ச் அட்டன் பண்ணணும்னு ரொம்ப நாள் வந்து நினைச்சிட்டே இருந்தோம். அது வந்து இன்னைக்கு நடந்துருச்சு. தட்ஸ் இட் வித் மை எவாலுவேஷன். அப்புறம் வழக்கமா வந்து எல்லாரும் ஃபீட்பேக்ஸ் கேட்பாங்க. அது வந்து இப்போ அச்சய் அக்கா வந்து ஒரு 2 பேர்கிட்ட மட்டும் கேட்டுட்டு முடிச்சுக்குவாங்க. ஹாய் ஆல், இன்னைக்கு ரியலி சூப்பர். நானே வந்து கவுண்ட்லேருந்து எல்லாமே மாசம் இருந்துச்சு. ப்ரெசன்டேஷன் அது இதுன்னு ரொம்ப கலக்கிட்டீங்க. நியூவாக வந்தவங்க வாண்டடாக ஃபீட்பேக் சொல்லலாம், சாட் பாக்ஸ்லேயே போடலாம், மைக் அன்மியூட் பண்ணியும் சொல்லலாம். ஐ கால் ஷஃபான ஹாட், ஐ திங்க் புதுசுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க சொல்லலாம். புதுசு இல்ல, மஹியானந்த் தான் இன்னைக்கு புதுசா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். மஹியானந்த், ரினி, சிவஹரிணி, யா சிவஹரிணி, கௌதம், கௌதம் சிஎஸ், கிருத்திகா. கைண்ட்லி அன்மியூட் யுவர் மைக் அண்ட் நாங்க வந்து காமெடி பேசுறதா, நீங்க என்ன வேணா சொல்லலாம். நீங்க என்ன வேணா சொல்லலாம், கவலையே படாதீங்க. எங்க இருந்தாங்க மைக் ஆன் பண்ணியாச்சு. Is my voice audible, Akka? Yes, 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 Yuharni, you're audible. This is the first time I am attending this KKC weekly challenge. I feel it's a very nice presentation. I feel regret why I haven't attended the previous challenges. And actually, I don't know Tamil, Akka, but the way they all have spoken was really nice. And it could be easily understandable. So thank you so much for giving me the opportunity. Thank you, Yuharni. Kritika, kindly unmute and give your valuable speech. கிருத்திகா, கேக்கலடா நீ என்ன பேசுறேன்ட்டு. இஃப் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. மைக் ஒர்க் ஆகலையா? ஓகே. வேற யாரு நியூ கமர்ஸ்? சச்சின் கடைசில யா சச்சின். ஹலோ, கேக்குது. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்றேங்க. ஆக்சுவலாக பாதியில தான் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. ஆனால் நல்லா இருந்துச்சு. நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்ட் சொல்லும் போது நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் என்னோட கம்ப்ளீட் கமெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நைஸ் நைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ராகவி. அக்கா கேக்குதா? எஸ் கேக்குது. அக்கா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. நான் வந்து ரொம்ப ஒரு நாலேஜ் ரிலேட்டடா, எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கும்னு நினைச்சேன். பட் அப்படி இல்லாம நடுவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அப்புறம் டங் ட்விஸ்டர், ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் ஜாலி டைப்பா இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் a குட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. இதே மாதிரி இனிமேல் எல்லா வீக்லி சேலஞ்ச் அட்டெண்ட் பண்ணுவீங்களா ஜூனியர்ஸ்? கண்டிப்பாக. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நாங்களும் கொண்டு வர பார்க்குறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் பிரசன்ஸ் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஆல். With this, we have come to the end of the weekly challenge. Whoever wants to leave the meeting can leave.